வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. நீங்க இப்போதான் புதுசா ஷேர் மார்க்கெட்குள்ள நுழையறீங்கன்னா, NSDL அப்புறம் CDSLன்னு இந்த ரெண்டு பேர்கள கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவங்க நிஜத்துல என்ன பண்றாங்க? இவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்? இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கும். அந்த சிக்கலை உடைச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறது தான் என்ன விளக்கத்தோட நோக்கம். ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறீங்க. ஆனா அந்த ஷேர்ஸ் நிஜத்துல எங்க தான் போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆன்லைன்ல நீங்க வாங்குற அந்த டிஜிட்டல் சொத்துக்கள் நிஜமாவே எங்க பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு? புதுசா முதலீடு பண்ற பலருக்கும் மனசுல வர முதல் கேள்வியும் இதுதான். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுறலாம். 1. ஷேர்களுக்கான பேங்க். 2. NSDL மற்றும் CDSL அறிமுகம். 3. அவற்றுக்கிடையேயான முக்கிய வேறுபாடுகள். 4. மார்க்கெட் ஷேர் யார்கிட்ட இருக்கு. 5. பங்குகளை எப்படி மாற்றுவது. மற்றும் கடைசியா 6. ரெண்டுல எது பெஸ்ட். இந்த ஃபைனான்ஸ் வார்த்தைகளை எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, பகுதி 1, பங்குகளுக்கான வங்கிகள். டெபாசிட்ரி அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது உங்க ஷேர்ஸ்க்கான ஒரு பேங்க். நாம எப்படி நம்ம பணத்தை ஒரு பேங்க்ல கொடுத்து பத்திரமா வச்சுக்கிறோமோ அதே போலதான் ஒரு டெபாசிட்ரி உங்க முதலீடுகளான ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் பாண்ட்ஸ் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல பத்திரமா பாதுகாக்கும். இது இருக்கிறதால தான் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் எந்த தடங்கள் இல்லாத ரொம்ப ஸ்மூத்தா நடக்குது. முன்னாடியெல்லாம் ஷேர் வாங்கினா ஒரு பேப்பர் சர்டிஃபிகேட்டா கொடுப்பாங்க. அந்த பேப்பர் திருடு போயிடுமோ, கிழிஞ்சிடுமோ, இல்ல ஃபார்ஜரி பண்ணிடுவாங்களோன்னு ஏகப்பட்ட டென்ஷன் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த கவலையே வேண்டாம். பேப்பருக்கு குட் பை சொல்லிட்டு டிஜிட்டல் செக்யூரிட்டிக்கு நாம மாறிட்டோம். உங்க ஷேர்ஸ் எல்லாமே இப்போ ஹையஸ்ட் லெவல் டிஜிட்டல் செக்யூரிட்டியோட சேஃபா இருக்கு. அடுத்து பகுதி 2, NSDL மற்றும் CDSL அறிமுகம். இந்த ரெண்டு பேரு தாங்க இந்திய பங்குச் சந்தையோட மாபெரும் தூண்கள். CDSL அப்புறம் NSDL. செபியோட நேரடி கண்காணிப்புல இயங்குற இந்த ரெண்டு டிஜிட்டல் பெட்டகங்கள் தான் நம்ம ஊர் மார்க்கெட்டை எந்த பிரச்சனையும் இல்லாம இரவு பகலா பாதுகாத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பகுதி 3, இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம்னு பார்க்கலாம். NSDL 1996லயும் CDSL 1999லயும் ஆரம்பிச்சாங்க. NSDL உருவாக்குனது யாருன்னு பார்த்தா NSE, IDBI மற்றும் UTI நிறுவனங்கள். அதே CDSL உருவாக்குனது BSE மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுல உங்க அக்கவுண்ட் எதுன்னு கண்டுபிடிக்க ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. உங்க டிமேட் அக்கவுண்ட் நம்பர் IN அப்படின்னு ஆரம்பிச்சு மொத்தம் 14 நம்பர் இருந்தா அது NSDL. அதுவே வெறும் 16 நம்பர் மட்டும் இருந்தா அது CDSL. இதை வச்சு நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 4வது பகுதி மார்க்கெட் ஷேர். சந்தையில யாருடைய ஆதிக்கம் அதிகம்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டிமேட் அக்கவுண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டா அதுல CDSL தான் இப்போதைக்கு சிங்கம். இந்தியால இருக்கிற மொத்த டிமேட் அக்கவுண்ட்ல சுமார் 79.5% அக்கவுண்ட்ஸ் CDSL கிட்ட தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, நம்மள மாதிரி சாதாரண ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் அப்புறம் நம்ம அதிகமா யூஸ் பண்ற டிஸ்கவுண்ட் புரோக்கர்கள் எல்லாருமே CDSL தான் நம்பியிருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல NSDL கம்மியா இருந்தாலும் அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த முதலீடுகளோட வேல்யூன்னு பார்த்தா NSDL தான் இங்க ரியல் பாஸ். மார்க்கெட்டோட 86.8% கஸ்டடி வேல்யூ NSDL கிட்ட தான் இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டுகள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்னு இன்ஸ்டிடியூஷனல் கிளைண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட கோடிக்கணக்கான முதலீடுகளை NSDL தான் வச்சிருக்காங்க. இது சுருக்கமா எப்படி சொல்லலாம்னா, CDSL அப்படிங்கிறது ரீட்டைல் முதலீட்டாளர்களின் ஃபேவரட். சாதாரண மக்கள் மாசா யூஸ் பண்றது இதுதான். ஆனா NSDL அப்படிங்கிறது நிறுவனங்களின் ஃபேவரட். பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோக்கள் எல்லாமே அங்கதான் பாதுகாப்பா தூங்கிட்டு இருக்கு. பகுதி 5, உங்க ஷேர்ஸை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து இன்னொரு புரோக்கருக்கு மாறணும்னா அது ரொம்பவே ஈஸி. இத இன்டர் டெபாசிட்டரி டிரான்ஸ்ஃபர்னு சொல்வாங்க. முதல்ல நீங்க ஒரு டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப், அதாவது DIS, உங்க தற்போதைய புரோக்கர் கிட்ட கொடுக்கணும். இதுக்கு ரொம்ப கம்மியா, அதாவது ஒரு 25-30 ரூபாய் பிளஸ் GST மட்டும்தான் கட்டணமா வசூலிப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஷேர்ஸை அனுப்புற புரோக்கர் மட்டும்தான் காசு வாங்குவார். ரிசீவ் பண்றவங்க எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க. வெறும் 2-3 நாளுக்குள்ள உங்க ஷேர்ஸ் பத்திரமா மாறிடும். உங்களுக்கு இந்த பேப்பர் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண பிடிக்காதா? டெக்னாலஜில ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கவலையே படாதீங்க. இப்போ சிஸ்டம் ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. CDSLோட ஈஸி அப்புறம் NSDLோட ஸ்பீடி மாதிரி டிஜிட்டல் ஆப்ஸ் மூலமா உங்க ஷேர்ஸை ஆன்லைன்லேயே ரொம்ப சுலபமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6. இதுல எதுங்க பெஸ்ட்?
உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? ரெண்டுமே பெஸ்ட் தாங்க. NSDL ஆகட்டும், CDSL ஆகட்டும், ரெண்டுமே செபியோட ரொம்ப கடுமையான கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. அதனால உங்க லைஃப் டைம் சேவிங்ஸ் ரெண்டுலயுமே 100% பாதுகாப்பா இருக்குங்கிறதுல நீங்க எந்த டவுட்டும் பட வேண்டாம். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்னு இருக்கு. நீங்க வாங்குற ஷேர்ல கிடைக்கிற லாபமோ நஷ்டமோ நீங்க சூஸ் பண்ற கம்பெனியையும் மார்க்கெட்டையும் பொறுத்ததுதானோ தவிர உங்க டெபாசிட்ரிய பொறுத்ததில்ல. NSDL, CDSL ரெண்டுமே உங்க ஷேர்ஸ பத்திரமா வச்சுக்கிற ஒரு லாக்கர் மாதிரி தான். நீங்க எதை யூஸ் பண்ணாலும் அது உங்களோட லாப நஷ்டத்தை எந்த விதத்திலையும் மாத்தாது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். உங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல வாங்கின ஷேர்ஸ் இப்போ எந்த டெபாசிட்ரியில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உடனே போய் உங்க டிமேட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்க. உங்க நம்பர் IN அப்படின்னு ஆரம்பிக்குதா இல்ல வெறும் நம்பர்ஸ் தானான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறது உங்களை ஒரு நம்பிக்கையான முதலீட்டாளரா மாத்தும். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். கீப் லேர்னிங்.